நான் ஜெயின் வீக்கெண்ட் பாப்கார்ன் சேனலுக்காக இன்னைக்கு பாப்புலர் சீரிஸ்ல நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னா சினிமா பையன் அபிஷேக் அவர்கள். he used to be an RJ, அப்புறம் he is a VJ in Sun Music now. அப்புறம் அவர் வந்து நிறைய மூவிஸை ரிவ்யூஸ் பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ணா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல. he has also acted in Imaikkaa Nodigal in a crucial role. அப்புறம் வந்து he has also worked as an assistant director. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம பேசலாம். Hi Abhishek, how are you doing? வணக்கம் மேம், நைஸ் ரீச்சிங் அவுட் டு யூ த்ரூ திஸ் இன்டர்வியூ. உங்களோட யூடியூப் சேனலுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமல்ல அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். So you have traveled a lot till now, from RJ to VJ to movie reviewer to acting. இன்னும் ஏதாவது விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ட்ராவல் பற்றி சொல்லுங்க. வேர் யூ அட் கிராஸ் ரோட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சிஷன் அப்பையும், இல்லைனா நான் வந்து பக்கவாக பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு நான் போனேன் அப்படின்னு சொல்வீங்களா? ட்ராவல்னு சொல்லலாமான்னு தெரில, பட் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம், அதுக்காக உழைப்போம், அது கிடைக்கலன்னா அதுக்கு அப்படியே பக்கத்து தெருவில் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் மை நாலேஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்லேயே வந்து ஐ டிசைடட் தட் ஐ கான் கெட் இன் டு மெயின் ஸ்ட்ரீம் பீட் இன்ஜினியரிங் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆர் மெடிசன், அந்த மாதிரிலாம் நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அந்த சைடில் தான் இருந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் லிட்ரரி ஸ்டேஜ் அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுது பார்ப்போன்ற மாதிரி. அன்லைக் அதர் பீப்புள் ஹூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் இந்த NAID JEEE அந்த மாதிரி என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. 11th 12th தான் காமர்ஸ் இருக்கும். ஸோ தட் வில் கெட் மோர் டைம் டு கான்சன்ட்ரேட் ஆன் திங்ஸ் தட் வி வாண்டட் டு டூ பேக் தென் அப்படின்ற லெவலில் தான் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் alienated myself from regular studies, and my inclination was all about cinema. சினிமாவில் வரணும், சினிமாக்குள்ளே இருக்கணும், சினிமா பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு கிடையாது. சினிமா சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கும்போது தான் லெட்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹிந்துவில் ஃபோட்டோகிராஃபராக இன்டர்ன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிசம்னா என்ன, லைக் ஒரு ரோட்டில் ஒரு சிக்னல் வேலை பார்க்கலன்னா அது எந்த டயத்தில் எடுத்தால் அது புரிய வரும் அப்படின்றது இருக்குல்ல. திங்ஸ் தட் வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர். ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோன்னா நம்மளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறோம். பட் இது அப்படி கிடையாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ டெபிக்ட் தி ஈவெண்ட் ஆஸ் பர் வாட் இட் இஸ். ஸோ அப்படி வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் த டைனமிசம் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ட்ராமா, அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. 2வது வருடமும், அதாவது செகண்ட் இயருக்கு அப்புறம் 3rd இயரும் எனக்கு கிரைஸ்ட் மூலமாக ஹிந்துலேயே இன்டர்ன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒரு மோர் தேன் 110 வைலன்சஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர். அப்போ தான் வந்து இமீடியட்டாக நம்ம வந்து பியர் ப்ரெஷரில் வேலைக்கு சேர்ந்துடுறோம். மாத சம்பளம் நம்ம வீட்டில் வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது டு வாட்ச் மூவிஸ். ஏன்னா நம்மளோட ஒரே செலவு வந்து அப்போது ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்கி போகிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து மதுரையில் வந்து மிஸ்டர் அண்ணாமலை, ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் ஹிம், அவர் சீஃப் எடிட்டர் ஆஃப் தி ஹிந்து. அவர் தான் வந்து நீ பாடுற, ஆடுற, மிருதங்க வாசிக்கிற, நல்லா பேசுகிற, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க, ஒய் யூ லிமிட் யூர் செல்ஃப் டு டெஸ்க் ஜாப், எதுக்கு நீ உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, வேணாம் நீ இப்போ டூ சம்திங் எல்ஸ்னும் போது தான் அவர் கொடுத்த அந்த புஷ்ல தான் வந்து சரி லெட்ஸ் டேக் அ கேம்பிள்ன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் வந்து மதுரை ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜிக்கல் தேவை அப்படின்னு ஒரு ஆட் போட்டிருந்தாங்க. அண்ட் அதை கேட்டுட்டு உள்ளே போய் உட்காந்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் ஆகி வந்து பார்த்தா கட்சியில் வேலை கிடச்சிச்சு. ஏன்னா ரேடியோ கேட்குற ஹேபிட்டே கிடையாது. பட் எங்கள் அப்பா யூஸ் டு லேட் நைட் டீ கடை மாதிரி நல்லா ஜாலியாக ரேடியோ கேட்பார், நிறைய ரெட்ரோ சாங்ஸ்லாம் கேட்பார். ஸோ அப்போது அது அவ்வளோதான் ரேடியோன்னே தெரியும். ரேடியோனா நல்லா அழகாக பேஸ் வாய்ஸ் பேரிட்டோன் இருக்கணும், நல்லா நிறுத்தி நிதானமாக அழகாக பேசணும், அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரைவேட் ரேடியோ பூமான டயத்தில் பார்த்தா ஆர்ஜிஎஸ் லைக் சுச்சி, மக்காப்பா, சிவா இன் சென்னை, மதுரையில் சேட்ட சேது, ரமணா, மாயா, இவங்கெல்லாம் வந்து தேவை ரியலி ஃபேமஸ். ஆனால் ஐ வாஸ் வண்டரிங், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது அப்படின்னு சொல்லி ஆர்ஜிவா மதுரையில் வேலை பார்க்கும்போது தான் அந்த மக்களோட அட்டென்ஷன் ஸ்பேனுக்குள்ளே அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன லிங்க்ல என்னெல்லாம் சொல்லணும்னு அங்கே ஸ்டார்ட் லேர்னிங். அதுக்கப்புறம் ஐ தாட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமா போர்ட்டல்ஸ்லாம் சினிமா நியூஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு தமிழ் சினிமா மேலே இன்னும் நம்ம கொஞ்சம் பேரண்டிங்லாம் இல்லாமல் தனியாக வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு ஸ்கோப் கிரியேட் ஆகும்போது தான் சரி சென்னை இஸ் வேர் த ரியல் வேர்ல்டு பிலாங்ஸ், நம்ம அங்கே தான் போய் ஆகணும்னு சொல்லி April 1 பேப்பர் போட்டேன் இருந்துச்சு. அப்புறம் சென்னை போயிட்டு பிஹைண்ட் விஜேக்கள் தேவைன்னு சொன்னாங்க. ஸோ பிஹைண்ட் ஐ ஜாயின். ஐ டிட் அ லாட் ஆஃப் நியூஸ் ரிப்போர்ட்டிங், மியூசிக் ரிவ்யூஸ், லைட் ஷோ யோசிக்கிறது, எல்லா செலிபிரிட்டிஸையும் பிரசாத் வாசலில் லான்ல நிற்க வச்சு பேட்டி எடுக்கிறது, அந்த செலவை பற்றி தெரிலனாலும் தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க நான் வளர்ந்து வர காலத்தில் அவங்களும் காலப்போக்கில் பிஸி ஆனதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க்கை ஸ்டடி பண்ணுறது, நிறைய கிளாசிக்ஸ்
சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு சினிமான்னு அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சுற்றியே வாழ்க்கை வாழ ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து ஐ had to quit Behind as well. Then a brand like Fully Filmy came on board and we tried creating stuff. அதுக்கப்புறம் அப்போயே சன் டிவி ஹேப்பன்ட். அப்போ மொட்டை சிவா கிட்ட சிவா ரிவ்யூனால ஐ ஹேட் ஃபாலோ அவுட் அண்ட் அகெயின் அப்போ திரும்ப அகெயின் ஐம் டூயிங் பிட் ஆஃப் டிவி. ஸோ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது பரவாயில்ல. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் தட் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் ரேடியோ, I've done print. Obviously I've been on the internet for a while now and I do TV as well. So it's quite interesting to look back, but it's hardly a journey. So from now on probably should look at streamlining my energy, enthusiasm and make more money and fame out of it if at all. But I thandi of course peace. So இது எல்லாமே பிளான் பண்ணாம தான் நடந்தது because I've always been that go with the flow kind of a guy. I know it sounds like a cliche, but முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலுமே எனக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது லைஃப்பில், பேசிக் நெசசிட்டிஸ், அது மட்டும் திரும்ப அதோட ஃப்ளோ கரெக்டாக இருந்தாலே ஐ திங்க் I'll be happy. ஸோ I wasn't really particular about இது பண்ணணும் அது பண்ணணும்னு. நம்ம சில நேரம் சினிமாக்காரர்களை பார்த்து கேட்போம்ல, இந்த படம் எப்படி சைன் பண்ணி அந்த படம் லிட்டரலாக அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் இப்படி ஒரு கதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிற வரைக்கும் அது நடக்குமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் now I understand how stupid that question was. So I think it's to do with just not planning things. But எதெல்லாம் பண்ணணும்னு நான் கிளியராக இருந்தேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒரு நிர்வாணா கான்செப்டில் அப்படியே எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளத்துக்கு விதிக்கிற மாதிரி. ஸோ ஐ ஃபீல் இட் திங்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங் டு ஜர்னி. ஓகே. ஸோ ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர்ஜே, அப்புறம் வந்து மூவிஸ் ரிவ்யூ பண்ணுறது, ஆக்டிங் அண்ட் இன்டர்வியூவிங் செலிபிரிட்டிஸ், ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் நீங்கள் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது எது? ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கேள்வியிலேயே அந்த பிழையை நான் சரி பண்ணியிருக்கணும். ஆக்டிங்லாம் கிடையாதுங்க. இட் ஜஸ்ட் ஹேப்பன் பை சான்ஸ். ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் அன் ஆக்டர். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் இஃப் ஐ கேதர் எனஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஐ கேன் புட் மை செல்ஃப் இன் டு தி ஷூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தட்ஸ் பீன் given to me, I can probably become a better actor நினைக்கிறேன். But no conscious decision on trying to become an actor or wanting to become an actor. Pretty much an extension of the previous question that was proposed. So எனக்கு வந்து எல்லாமே இன்டர்கனெக்டட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ஜேயிங் பண்ணதுனால தான் ஒரு ப்ராப்ளி ஃப்ளோ, ஸ்கிரிப்டு, 1.5 நிமிஷத்தில் எபிலிட்டி டு கன்சைஸ், எது பேசினாலும் அதில் ஒரு ட்ராமா, ஒரு ஹியூமர், ஒரு கனெக்ட், ஒரு ஃபேக்ட். So I think RJing pretty much helped me with the vocabulary bank that I get to exploit and probably to talk, for which you get paid la andha mariyana oru zone. Interviewing is that the again RJing modu nama thaniya pesittu irundha makkal kettittu irundanga, adoda oru next step interviewing paakapatuchu. So I think it's all interconnected. I really can't pick one because idoda culmination ah da na day to day life la pannittu iruken. You know, a bit of RJing pops up whenever I host shows or whenever I'm on whatever I talk la. Now a video, YouTube video lime kuda the other VJs score more on keeping it simple, spacing out words neatly, presenting themselves. அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து perks இருக்கு, defects இருக்கு. So I would say all of this interconnected and that is how thankfully speaking that's how I've churned out my career graph னு சொல்லுவேன். So a bit of all. Yeah. Okay. Next question. Ratatouille movie la end la reviewers பத்தி ஒரு monologue வரும். I'll read it out now. In many ways, the work of a critic is easy. We risk very little, yet enjoy a position over those who offer up their work and their selves to our judgment. We thrive on negative criticism, which is fun to write and to read. அதாவது கிரிட்டிக்ஸோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி. அவங்க எதுவும் பெருசாக ரிஸ்க் பண்ணுறதில்ல. ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க, ப்ராடக்ட் ஓனர்ஸ், இந்த கேஸில் மூவியோட டீம், அவங்களோட மூவியை ரெவியூவர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ரெவியூவர்ஸோட பொசிஷன் அப்படிங்கிறது மூவி டீமுக்கும் மேலே இருக்குது. அண்ட் ரெவியூவர்ஸ் வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுறதுனால அவங்க பொசிஷன் அண்ட் பிஸ்னஸ் thrive ஆகுது. ஸோ ஆஸ் அ ரெவியூவர், do you think the statement is right or wrong? இல்லை இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Interesting theory about the Ratatouille. I don't know if I'm pronouncing it right. It's a French word நினைக்கிறேன். See, அந்த படத்தில் வர கிரிட்டிக் வந்து ரொம்ப வருட காலமாக அதையே பண்ணிட்டு இருக்காரு. And he is respected and he hardly says this is nice, this is good, wow, this is tasty, this is yummy அப்படின்னு அவர் எப்போயா ஒரு தடவை தான் சொல்கிறார். அதனாலே அவரோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ இப்போ எவ்வளவோ ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, ஒரு 60-70 odd channels தி ரிவ்யூ மூவிஸ் every Friday, but we all look out for what Maran says because he hardly says
that the movie is good. That should not how a review should thrive, or probably அது ஒரு காரணமாக வச்சு மக்களுக்கு அந்த ரிவ்யூ பிடிக்கக்கூடாது. நெகட்டிவ் ரிவ்யூ, பாசிட்டிவ் ரிவ்யூலாம் சொல்லுவாங்க, கேட்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ரிவ்யூ நீட் நாட் பி நைஸ், நீட் நாட் பி என்டர்டெய்னிங், நீட் நாட் பி குட். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ராடக்ட் தட் அன் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதை அவரோ இல்லை அவங்களோ கேப்சர் பண்ணி வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. தட்ஸ் வை my reviews are not that popular among masses. It's for the fact that ஒரு படம் நல்லா இல்லைன்றதையும் நான் ஃபிலிம் லாங்குவேஜில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா பீட்ரு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. தோ பீட்ரு ஸ்டில் அன் இங்கிலீஷ் வேர்ட். எனக்கு என்ன, சினிமாவில் வரணும்னு நினைக்கிறவங்க, சினிமாவை ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி மை ரிவ்யூஸ் வில் கேட்டர். திஸ் இஸ் மோர் லைக் நீங்கள் ஒரு டே நைட் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, பட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்க முடியாமல் தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் ஹெட்லைன்ஸ் படிக்கும்போது திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல் தட் இமேஜின்டுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஐ வாண்ட் மை ரிவ்யூஸ் டு பி. ப்ராபப்ளி ஒரு படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என் ரிவ்யூ பார்த்தா இட் மேக் மோர் சென்ஸ். ஏன்னா ரிவ்யூவை ஐ ஸ்டில் கால் இட் எ ரிவ்யூ, ஐ நோ, பட் அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்து நான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணலாமான்றது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் தட்ஸ் வேர் திஸ் இம்பார்ட்டன்ஸ் பீங் கிவன் டு த ரிவ்யூவர் கம்ஸ் இன் ஸ்பேஸ் நினைக்கிறேன் ஃபார் கன்சிடரேஷன். ஏன்னா அவங்க அவ்வளோ தே நாட் டெஃபினெட்லி கெப்ட் அபவுட் த கிரியேட்டர்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபிலிம் ஜேர்னலிசம் வளர தான் ஃபிலிம்ஸும் பேரலாக வளரும். ஃபிலிம்ஸ் நல்லா வளர்ந்தால் தான் ஃபிலிம் ஜேர்னலிசமும் வளரும். இது தாய்மாமா மாதிரி தான். ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரிவ்யூவர் வேணும், நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரிவ்யூவர் வேணும், இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரிவ்யூவர் வேணும், இதெல்லாம் அறவே தவிர்த்துருக்கலாம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரிவ்யூவர் வேணும். பட் த பாயிண்ட் இஸ் ரிவ்யூவர், நாட் ஜஸ்ட் மீ ஆர் இட் இஸ் பிரசாந்த் or Maran or Selfie Review, Karthi, whomsoever it may concern, or even people who are trying to roast the shit out of the movies. இன்னைக்கு படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்த உடனே மைக்க வாயில நீட்டிடுறாங்க, எல்லாருமே அவங்களோட பதிவுகளை சொல்றாங்க. ஸோ அந்த விதத்தில் இது பிஸ்னஸாக த்ரைவ் ஆகுதுன்னா இட்ஸ் பிகாஸ் தி இம்பார்ட்டன்ஸ் இஸ் பீங் கிவன் டு தமிழ் ரீஜனல் யூடியூப் மூவி ரிவ்யூவர்ஸ் வாட்சிங் what do you call it, sentiments. Otherwise I don't see much to add to this, because இப்போ உலகநாயகன் அவரோட பெருமையை நம்ம பேசிட்டே இருக்கோம். பட் அவர் என்னைக்காச்சும் சொன்னாலும் ரொம்ப ஷிட்டியாக பேடாக ஒரு படம் பண்ணுறாருன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக முன் வைக்கணும். அண்ட் அவருக்கே த்ரூ ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு அவருக்கு அப்படின்னு சப்கான்ஷியஸ் லெவலில் அவருக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ ஒரு ரிவ்யூவில் உங்களோட நோக்கம் என்ன? அதாவது இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்ல போறீங்களா, இல்லை இந்த படம் நல்லா இல்லை ஈவன் தோ டேரக்டாக அப்படி சொல்லாட்டியும் அதைத்தான் சொல்ல போறீங்களா, இல்லை வேற என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு மூவி ரிவ்யூவில்? இந்த கேள்விக்கான பதில் சர்ப்ரைசிங்லி நான் ப்ரீவியஸ் கேள்வியிலேயே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். I want my reviews to be an analytical observation on what the movie is about. பொதுவாக நம்ம ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஜுடிஸோடையோ இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் பைஸோடையோ தான் படங்களை பார்ப்போம். நம்மளோட ஃபேவரட் ஆக்டர், அந்த வெற்றி கூட்டணி, நம்மளோட டெம்பரமெண்ட் வைஸ் வி வாட்ச் த மூவி, கொடுத்த காசுக்கு டிட் வி கெட் என்டர்டெயின்ட், டிட் வி கெட் இன்ஃபார்ம்ட் அபவுட் சம்திங் நியூ, இப்படி நிறைய பரிமாணங்கள் இருக்குது. என்னோட ரிவ்யூ இஸ் an instantaneous reaction on what something that I watched. ஸோ ஜென்ரலாக சில ரிவ்யூஸில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதை நம்ம ப்ராபப்ளி சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் கேட்குறதுனால ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு hardly find any nice things about my review. So mathematically we don't represent the quality of the movie, so that's something that we don't do at all. இது காலேஜ் வாசல் உட்காந்து பொண்ணுங்களுக்கு மார்க் போடுற மாதிரி நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். It is a work of art, and in fact என்னோட ரிவ்யூஸ் gets exciting when there is ஒரு expected படம் but it doesn't go really well, because we were betting high on that film but still we had more chances to ridicule the film because it was obvious. So something like that is something that I want my reviews to be like and stand for. And filmல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிஸ்ஸாசேனோ இல்லை ஒரு vertigo ஷாட்டோ இல்லை ஒரு continuity, செட்டில் இருக்கிற ஏஜிங் பற்றி, இல்லை some nice analogies, references catering to the quality of the film. That is exactly what I want my reviews to be. First-hand information report types. So the discretion is, அதாவது ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அவங்களோட முடிவு. பிகாஸ் எவ்வளவோ ரிவ்யூஸ் வந்தாலும் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு சில படங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது.
So I think reviewers really don't impact on the number of people walking into the theaters. Probably அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா தேட்டரில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்துடலாமா இல்லை செகண்ட் வீக்கில் பார்க்கலாமா இல்லை லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு பி பிளேட் ஆன் த டிவி ஆர் நம்ம வந்து தமிழ் ராக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ரேங்க் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் த ரோல் ஆஃப் ரிவ்யூவர்ஸ் கம் இன் பிளேஸ் வேர் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு நல்ல படம் பட் எல்லாரையும் பார்க்க வைக்கிறதுக்கான அந்த ஒரு எஃபர்ட்டை தான் ரிவ்யூவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Whereas an already popular film that is being liked by everybody, we'll only have a list of things that can be told. But ஒரு சுமாரான படத்தில் I think there are more things to say why the film didn't work. For me, that's more exciting than all those expected films. So, yeah. Okay. Being a reviewer is not easy. ஒரு விஷயம் வந்து ஒரு படம் வந்து நல்லா இருக்கு இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஆக்டருக்கோ டைரக்டருக்கோ நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. They may attack you verbally. So how do you take this? So ever since I got into the YouTube space, I'm pretty much thick-skinned to what people comment. இஷ்டத்துக்கு இருக்கும், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக சம்டைம்ஸ் இருக்கும், சில டைம்ஸ் வந்து do we even have to pay attention to this இருக்கும். அதை நான் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கான அந்த பக்குவம் இன்னும் வரலன்னு தான் சொல்லுவேன். I outright sometimes enjoy them or sometimes I just politely ignore. But frankly speaking, I've started to like the cynicism that gets thrown at me. நிறைய நேரங்களில் ரொம்ப வேடிக்கையான சில கமெண்ட்ஸ்லாம் வரும். ஒரு ரிவ்யூவே சொல்கிறேன், இந்த ரிவ்யூ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவ்யூ நல்லா இருக்கிறதுக்காக பண்ணலை, அந்த படத்தை பற்றி நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றதை சொல்ல நினைக்கிறோம். அதனால தான் சம்டைம்ஸ் வந்து ஒரு படம் ரொம்ப சுமாராக இருக்கும்போது we think of catchy funny phrases to ridicule the film. லைக் இந்த படம் நல்லா இல்லைன்றதை நான் சாதாரணமாக சொல்ல மாட்டேன், நான் இப்படிலாம் கலாய்ச்சி இப்படிலாம் அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்கும் இருக்குது. So when our job is to critique things, I think when it comes back at you, I think you have to be okay with it. நினைக்கிறேன் ஒரே ஒரு படம் தான் நடித்தேன், அந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் ரோல் கூட கிடையாது, பட் till today I get memes being made on that particular role and I quite enjoy them and I'm probably the first to share them on my Insta story. So இதை நான் இதை ரொம்ப என்ன கேட்டிங்கன்னா நான் இதை என்ஜாய் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்தந்த ஸ்டாருக்கு அப்பப்போ ரொட்டேஷன் பாலிசியில் குட் அண்ட் பேட் ஃபிலிம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ ஃபேன்ஸ் ஒரு சூர்யா சார் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சி நமக்கு பிடிக்காமல் போனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்ஸு. அஜித், விஜய், விக்ரம் எல்லாருமே பெரிய ஹீரோஸில், உலகநாயகன், சூப்பர் ஸ்டார், லாட் ஆஃப் ஹீரோஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஃபேர் இருக்குது. ஸோ இப்போ அவங்க அவுட்ரைட்டாக வந்து அவங்கள தாண்டி அவங்க மட்டுமே அந்த படம் கிடையாது. They might be the face value of the film, but there is more to the film than them. So I cannot treat a Vijay film like a Vijay film. I think I identify films through directors more than the stars being part of it. So I think I'm pretty cool with it and I've learned to handle it. It's kind of fun actually speaking. Yeah. Okay. So next question வந்து உங்க ரிவ்யூஸ் பத்தி, உங்க ரிவ்யூ லாங்குவேஜ் பத்தி, டு பி வெரி பர்டிகுலர். உங்களோட ரிவ்யூ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது, இட்ஸ் இன் அ டிஃபிகல்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ட்விட்டர்லையோ இல்லை யூடியூப்லையோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து உங்கள் ரிவ்யூஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்கள் ரிவ்யூ பார்த்தா புரியல அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஸோ இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட கருத்தும் கூட நினைக்கிறேன், அதனால தான் இந்த கேள்வி வச்சுருக்கீங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோனோட ரிவ்யூவை நீங்கள் படித்து பார்த்துட்டு எனக்கு புரியலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அதோட ப்ராசஸர் எப்படி, அதோட லென்ஸ் எப்படி, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மெட்டிகுலஸாக சில டீட்டெயில்ஸை வாட்டர் டவுன் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. பட் ஏன் சினிமான்னா அப்படி ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூடுன்னு எனக்கு புரியல. ஒரு படம், அந்த படத்தை ஸ்ட்ரிக்ட்லி அண்டர் த ரியல்ம் ஆஃப் ஃபிலிம் கிராமர் நான் சொல்கிறேன். என் ரிவ்யூ நீட் நாட் கேட்டர் டு த மாசஸ். அது நிறைய பேருக்கு புரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா I think I'm still trying to survive in the review world and there are quite a few people who find it interesting and amusing because when we try addressing the technicalities of the film, சில பேர் சொல்லுவாங்க ஒரு படம் நல்லா இல்லை, கதை பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் நீங்கள் டிஐ பற்றி, ஆர்ட் ஒர்க் பற்றி, இல்லை ஓவரால் ப்ரொடக்ஷன் வேல்யூ பற்றி, ஒரு பாட்டில் பர்டிகுலர் கொரியோகிராஃபி பற்றி இப்படிலாம் பேசுவீங்க, டீட்டெயில்ஸ்குள்ளே போவீங்க. அதர்வைஸ் இட்ஸ் மோர் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் தி ஃபிலிம் கிவ்ஸ் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் தட் ஐ பிலீவ் இன் அண்ட் ஐ வில் ப்ராபப்ளி ஸ்ட்ரென்தனிங் மை இதை இன்னும் நான் பெட்டர் பண்ணி இன்னும் அதாவது ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணுமே தவிர ஐ டோன்ட் இன்டென்ட் டு சேஞ்ச் மை ஸ்டைல். அண்ட் ரிவ்யூ புரியல அப்படின்னா ஆங்கிலத்தில் இல்லாத வார்த்தைகளோ இல்லை டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தைகளோ இல்லை சினிமா டெர்மினாலஜிஸில் இல்லாத வார்த்தைகளோ நான் யூஸ் பண்ணல. We just probably don't take the time to go search for it.
And in fact, I am on a learning curve. What I'm doing right now is an amateurish level தான் இருக்குது. இது இன்னும் ப்ரொஃபஷனலாக இன்னும் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறோம். அதான் சினிமா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு 4 நிமிஷத்துக்கு வீடியோ பண்ணலையே. எடுத்த உடனே அப்போ எல்லா ரிவ்யூவர்ஸுமே எடுத்த உடனே படம் நல்லா இருக்குங்க, ரிவ்யூ முடிஞ்சிடும், படம் நல்லா இல்லைங்க, ஏன் நல்லா இருக்கு, ஏன் நல்லா இல்லை, ஏன் எனக்கு நல்லா இருக்கு, ஏன் எனக்கு நல்லா இல்லை, வாட் திஸ் ப்ராஜெக்ட் ப்ராமிஸ்ட் டு பி அண்ட் வாட் இட் ஹஸ் ended up doing, இது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி பேசணுமே. அதனால தான் சொல்கிறேன், ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து படம் நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றுது, நல்லா இருக்குன்னா ரொம்ப கொண்டாடுது, இல்லைனா மேத்தமேட்டிக்கலி படத்தோட குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸ்டார் போடுறது வெரி வெரி குட் 35 out of 100. I don't see that as one of my priorities. So I will continue to do what I'm doing right now. I'll probably make it even more sincere. ஓகே. அப்படி மூவிஸ் எல்லாம் டெக்னிக்கலாக ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? பொதுவாக வீட்டில் மனைவிமார்கள் வந்து வேறு சிந்தி 2.5-3 மணி நேரம் நாக்கு தள்ள சமைச்சு போய் கணவருக்கு கொடுப்பாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவார். அவர் வாழ்க்கையில் எத்தனை முறை சமைச்சிருக்காரு, அவருக்கு ஒரு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு தகுதி என்ன, இல்லை அது எப்படி அவர் சொல்லலான்னு நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதே மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேயே நான் சினிமாக்கள் பார்த்துட்ருக்கேன். அண்ட் அவுட்ரைட்டாக நீங்கள் சொல்கிற இந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜி தப்பு, இதோட கான்டெக்ட் தப்பு, உனக்கு சரியாக சொல்ல தெரில அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம அதை கற்றுக்க போகிறோம். அண்ட் ஐ பிலீவ் a lot of filmmakers, peers in the industry, fellow aspirants எல்லாருமே we've discussed quite a bit about my reviews. இது வரைக்கும் ஆப்வியஸாக வந்து நீங்கள் சொன்ன டேர்ம் தப்பு, இல்லை நீங்கள் வந்து சொல்ல வரதை வந்து தப்பாக சொல்லியிருக்கீங்க, இல்லை you've gone wrong here அப்படின்னா there had been very few times where I probably stand corrected. பட் இது கேள்வி ரொம்ப it doesn't really make sense to me. ஒரு ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ணுற எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அப்போது தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது பப்ளிக் ரிவ்யூ கொடுக்காம எல்லாருமே மூஞ்சியை புத்திட்டு வீட்டுக்கு போயிடலாமே. அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்க ரூபா கொடுத்து தன்னோட வாழ்க்கையில் ஒரு 3 மணி நேரம் டைம் செலவு பண்ணி அந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ எனிபடி ஹூ கன்சியூம்ஸ் அ ப்ராடக்ட் when it is out in public, it is subject to discussion. So எனக்கு என்ன தெரியும்னா ப்ராபப்ளி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபிலிம் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கிறேன். and I try keeping myself updated. That's been the case. There is more to learn. Of course, ஒரு டாக்டர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு வக்கீல் எப்படி சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காரோ அதே மாதிரி சினிமாவே நம்ம சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய நேரங்களில் ஒரு கிரியேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவரோட ப்ரீவியஸ் படங்களோ பார்த்துருக்கணும், இல்லை அவர் இன்ஸ்பயர் ஆன இன்னொரு ஃபில்ம் மேக்கரோட படத்தை நம்ம பார்த்துருந்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் வி கான் கெட் இன் டு தி மைன்யூட்டஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ். ஸ்டான்லி கியூப்ரிக் வந்து அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் ஓப்பனிங் இருக்கிற ஒரு லென்ஸ் வேணும்னு சொல்லி நாசாலேருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒன்று பண்ணார். ஸோ அப்போ அதில் யூ கெட் a little bit of சரி கேமரா டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா என்ன, டிஐனா நிஜமாவே என்ன, வாட் டு தே ஆக்சுவலி டூ தேர், ஒரு செட்டோட ஏஜிங்னா அது எப்படி பண்ணுறாங்க, காஸ்டியூமர்னா என்ன, ஸ்டைலிஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி வி கெட் இன்டு எடிட்டிங்லேயே பேசிக் ட்ரான்சிஷன்ஸ்லாம் என்ன. ஸோ வி ஹாவ் டு திஸ் இஸ் ரிவ்யூவராக இருக்கும்போது அந்த டெக்னிக்காலிட்டிஸ் அடிப்படையாக யூ ஹவ் டு ஸ்டே இன் டச் வித் தெம் அண்ட் ரீட் அபவுட் தெம் அண்ட் கெட் டு நோ தெம்ன்றது வந்து அடிப்படையாக. ஸோ உங்களுக்கு எப்படி தகுதி இருக்கிற பண்ணுறதுக்குன்னா பிகாஸ் நோபடி கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் புட்டிங் அவுட் அ வீடியோ ஆன் யூடியூப். அண்ட் அது பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம் அல்லவா. அதனால் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு முறையும் நம்மளை டிமாரலைஸ் பண்ணி நம்மளோட கான்ஃபிடன்ஸை உடைக்கும் பொழுது நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக விஷயங்களை பண்ணணும். ஓகே, how is your acting experience in Imaikkaa Nodigal? ஆக்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப புதுசாக, அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Acting in Imaikkaa Nodigal, quite a bit of my friends felt that I was just being myself. It's not really me. It was fun. Of course, ஒரு அப்போ கல்யாணம் ஆகிற புதுசு வேறு, ஸோ ஐ ஹேட் டு பி a little intimate with Rashikana in one of the scenes. I tried being as natural as I can. நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணுறோம், படங்கள் பார்க்குறோம், நடிக்கிறவங்களை பற்றி பேசுகிறோம், அது எவ்வளோ செயற்கையாக இல்லாமல் நேச்சுரலாக பண்ண முடியும்ன்றதுல மட்டும் கான்ஷியஸாக இருந்தேன். தேங்க்ஸ் டு அஜய் ஞானமுத்து, டார்லிங். ஸோ இட் வாஸ் ஃபன். ஓகே, பேக் டு ரிவ்யூஸ். மூவி ரிவ்யூஸ் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ரேஸ் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதாவது ஒரு ரிவ்யூ வந்து ரொம்ப வேகமாக ஃபர்ஸ்ட் ஆன் நெட் அப்படிங்கிற டைமில் வந்து பப்ளிஷ் பண்ணணும், ரொம்ப வேகமாக, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற படங்களுக்குலாம் ரிவ்யூஸ் வந்து மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ரிவ்யூ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா, இல்லை வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் ஃபுல்லாக சொல்லி அந்த மூவியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூவை முழுமையாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? நீங்கள் இது ரெண்டுத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நீங்கள் இந்த ரேஸில் ஓட விருப்பம் இல்லைனாலும் விசில் அடித்தா நீங்கள் ஓடி தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பொதுவாக படம் பார்த்த உடனே யார்கிட்டையும் பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணினோ அந்த தாட்ஸை ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்து கேமரா முன்னாடி துப்பிடுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு படத்தை பார்த்த உடனே என் மைண்டுக்கு என்ன வருதோ அதுதான் என்னோட ரிவ்யூ. அப்புறமா டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது எப்பவுமே இருக்க போகுது. அண்ட் எனி ஃபிலிம் பீட் மல்டிபிள் வாட்சிங் போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், பார்த்த உடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி a race and I am part of the race and I would love to be part of the race. But it's just that over a period of time you develop the niche, you know, like the nuances to keep your review as straight as possible. Yes, it is a race. ஓகே. ஸோ உங்களை மாதிரி லீடிங் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரிவ்யூஸ்க்கு வந்து மணி வாங்குறீங்க, அதாவது பெய்ட் ரிவ்யூஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான கருத்து இருக்குது. ஒரு படத்தை வந்து ரொம்ப பாராட்டி புகழ்ந்து நல்லா இருக்கு, ஆஹா ஓன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நீங்கள் மணி வாங்கிட்டீங்க, ஒரு கொட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் இருக்கு. ஸோ அது உண்மையா இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? ரிவ்யூ பண்ணுற ஸ்பேஸ்லேயே இருந்துக்கிட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது நான், இட்ஸ் பிரசாந்த், கௌஷிக், ஹரிச்சரன், ரமேஷ், சுரேந்தர், சித்து, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். எங்களோட விசுவாசம் வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். ஸோ ட்விட்டரில் ஒரு கிளாசிஃபைட்ஸ் ஆட் மாதிரி படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுலேயே வி கெட் பெய்ட் பை தி ப்ரொடக்ஷன் கம்பெனி. சம்டைம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஃபோன் பண்ணி ரிவ்யூ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை. மற்றவங்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது எக்ஸ்ட்ரா சம்பாத்தியத்துக்கு தான் நான் அந்த ஃபிலிம் ஈவெண்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெளி வேலைகள் எடுத்து பண்ணுறது. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் த அமௌண்ட் ஆஃப் மனி தட் ஐ ஆக்சுவலி மேக். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வாட்டி ஆக்சுவலாக நீங்கள் வாங்காமே இருந்தால் கூட சௌரியமாக தொழில் பண்ணிடலாம். ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா அது பிரச்சனை தான். அதை நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கடினம். இப்போ ஒரு ஒரு சுமாரான படம், அதுக்கு பெருசாக யாரும் எதிர்பார்ப்பு இல்லை, நான் படத்தை தூக்கி பேசினா துட்டு தராங்கன்னு சொன்னால் கூட இட்ஸ் அ நைஸ் டீல். பட் ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற ஒரு படத்தை அவுட் ரேட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் லோக்கல் அண்ட் ஹீரோ சிவகார்த்திகேயனோட படங்கள் ரெண்டு படங்களுமே எனக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆச்சு. பட் ரெஸ்ட் ஆஃப் த காம்படிஷன் லைக் தே லிட்டரலி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு வந்து மாஃபியா ஒர்க்கே ஆகலை, நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ திஸ் இட்ஸ் நாட் அ பேட்டர்ன் தட் யூ கேன் கிராக். அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்டேருந்து அப்படி 15,000 20,000 எக்ஸ்ட்ரா காசுலாம் அவசியமே கிடையாது. கொஞ்சம் மெதுவாக போனோன்னா நான் நாகரிகமாகவே நல்லா சம்பாதிக்கலாம். ப்ளஸ் நான் நல்லா சாப்பிடுவேன், தூக்கம் வருது. சின்ஸ் ஐம் டூயிங் இட், நான் கொஞ்சம் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறேன் என்னோட ரிவ்யூஸ்க்கு. அண்ட் நிறைய நேரங்களில் இப்போ நீங்களே கேட்டிருந்தீங்க, ஒன் ஆஃப் யுவர் கேள்விகளில் நிறைய பேர் பாப்புலர் ஒப்பீனியன் கூட சொன்னீங்களே, தட் மை ரிவ்யூஸ் ஆர் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டுன்னு. ஒரு படமே நீங்கள் ஒரு ரீவிசிட் பண்ணணுன்ற மாதிரி நான் என்னோட ரிவ்யூஸையும் நீங்கள் ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே கான்ஷியஸாக சில ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் லேயர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் வைக்கிறது கரெக்டு தான், உண்மை தான். அதை பண்ணுறேன் நான். அதே மாதிரி தான் இதுவும். ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே ரிவ்யூ புரியலன்ற போது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் புரியாமல் தானே இருக்கும்போது. ஸோ thanks a lot Abishek for this cool chat. You shared a lot of things and thanks a lot for all the effort you put in to make this interview happen. I appreciate that a lot. நன்றி மேம், உங்களோட கேள்விகளுக்கு நன்றி. உங்களோட பேசினதில் ரொம்பவே சந்தோஷம். அண்ட் பதிலில் நிறைய ஆங்கிலம் இருந்தால் மன்னிக்கவும். தட் இஸ் how I talk and that is how I process. I'm just not trying to be அப்படிலாம் இல்லைங்க, சாதாரணமாக அப்படி தான். பட் உங்களோட பேசினதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களோட சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. Thank you everyone for watching this video. I hope you enjoyed this video. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தவறாம வந்துடும். I'll catch you in another video. Until then, it's bye from Jane.